ஏதோ லோட் ஆயிட்டு இருக்குங்க. இல்ல உன்னோட வந்து பாப்போம். بسم الله الرحمن الرحيم الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. சரி போதுங்க. الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. ரெண்டாவது. إن بطش ربك لشديد. புலை புலை. إن بطش ربك பத்துசங்கிறது لشديد. பத்துச அப்ப بطش ரெண்டு முறை மாதிரி வரணுமே. ரெண்டு ரெண்டு ஷீ நிக்குது. بطش ம். إن بطش ربك لشديد. சரி போதுங்க. إن بطش ربك لشديد. ஓகே மூணாவது. فبسطن به جمعا. நாலாவது. سلام هي حتى مطلع الفجر. ஐந்தாவது. كلا إن الإنسان ليطغى. லயத்துகோ. பெரிய தோ கோய் ரெண்டுமே வல்லினம். كلا إن الإنسان ليطغى. ம். நாங்க இன்னைக்கு இரண்டாவது முறைக்குள்ள வாரம். கல்கலாவுடைய இரண்டாவது முறை என்னென்றால், கல்கலாட ஏதாவது ஒரு எழுத்து ஒரு வசனத்துல இறுதியில வந்து நாங்க அந்த இடத்துல நிறுத்தி ஓதணும். அந்த மாதிரி நிறுத்தி ஓதும் நேரத்துல அந்த எழுத்து சுக்கூன் உச்சரிப்பை பெற்று வரணும். மெயினா சரி. உன்னுடைய உச்சரிப்பை பெற்று வரணும். அந்த இடத்துல சுக்கூன் அடையாளமிக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. பட் நாங்க நிறுத்துற இடத்துல ம். சுக்கூனுடைய உச்சரிப்பு இருந்துச்சென்றால் அது கல்கலாவுடைய எழுத்தாக இருந்து அது சுக்கூனுடைய உச்சரிப்பை கொடுத்து பெற்றுவார் எழுத்தாக இருந்தால் அதை நாங்க என்ன செய்யணும்? அதிகமான அழுத்தத்தை கொடுத்து கலக்கி ஓத வேணும். இது முக்கியமான விஷயம். சரி. இதுக்கு நாங்க சொல்ற பெயர் கல்கலா குபுரா என்று நாங்க சொல்லுவோம். அதிகமாக சரி. கலக்கம் கொடுத்து முதலாவது பேர் என்ன? கல்கலா சூரான்னு நான் சொல்லியிருக்கேன். சூரா. எஸ். அப்ப இதுல பாருங்க ஆ. இந்த உதாரணங்கள்ல சாரி இதுல நாங்க ரெண்டு கல்கலாவுக்கும் இடையிலான வேறுபாடுகளை போட்டிக்கிறோம். முதலாவது வகையில் உள்ள கல்கலாக்கு என்ன வேறுபாடு, இரண்டாவது வகையில வரக்கூடிய கல்களாட வேறுபாடுகள் என்னங்கிறத ம். இந்த இடத்துல போட்டிக்கிறாங்க. நீங்க இதை வாசித்து பார்த்து ரெண்டுல கம்பேர் பண்ணி ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு அவங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். சரி, இப்ப இதுல பாப்போம். இதான் முக்கியமான விஷயம். நிறுத்தி ஓதுற போது நாங்க ஒரு இடத்துல நிப்பாட்ட நேரத்துல ம். சுக்கூன் அடையாளம் பெற்று வந்தாலும் கல்கலா குபுரா தான். இங்க சுக்கூன் அடையாளம் வந்திக்குது. ஆகவே இதை நாங்க சுகுராக்குள்ள கொண்டு போவோம், லைட்டா கலக்கிட்டு பேத்துருவோம் என்றால் அது ம். பல. நீ நிறுத்துறது என்ற சரி. கான்செப்ட் வந்துட்டாலே சுக்கூன் இருந்துச்சதோ இல்லையோ சுக்கூனுடைய உச்சரிப்பு வந்துட்டு சொன்னால் அது கல்கலா குபுரா என்ற கான்செப்ட்ல தான் வரும். ஒரு நாள் நிறைய உதாரணங்கள் இதுக்கு இருக்குது. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் வசனத்திட இறுதியில ஒட்டோவாகவே சுக்கூனை பெற்று வரக்கூடிய கல்கலாவுடைய எழுத்துக்கள். அப்ப இதுவும் எதுல வரும்? ஆமா. கல்கலா குபுரால தான் இதெல்லாம் குபுரு. வரும். பிஸ்மில்லா உண்டாவும் பாவம். ம். إذا فرغت فانصب.
ரெண்டாவது. إلى ربك فارغب. குட். மூணாவது. كلا لا تطعه واسجد واقترب. வகுத்தறிப்பு ராப்பலே படிச்சாச்சுரா. واقتر واقترب. ஆ. كلا لا تطعه واسجد واقترب. தேவாங்க. كلا لا تطعه واسجد واقترب. لا تطيعه واسجد واقترب. واقترب. ம். كلا لا تطعه واسجد واقترب. குட். திருப்பி போதுங்க. كلا لا تطعه واسجد واقترب. குட். ம். இதே மாதிரி பாப்போம். பாடத்தை. فإذا فرغت فانصب. திருப்பி போதுங்க. فإذا فرغت فانصب. ரெண்டாவது. فإلى ربك فارغب. மூணாவது. كلا لا تطعه واسجد واقترب. تطيعه அல்ல تطيعه. تطعه. تطيعه. تطعه. ها. كلا لا تطعه. تطيعه. تطيعه. تطعه. م? تطعه. تطيعه அல்ல. كلا تطيعه என்ற பிள்ளை. تطع. تطيعه. تطعه. تطعه. كلا لا تطعه واسجد واقترب. ம். تطيعه என்றுதான் வரணுமா? அது முக்கியம். ஓகே. آه. திருப்பி வந்து பாப்போம். كلا لا تطعه واسجد واقترب. குட். நாலாவது. ما أغنى عنه ماله وما كسب. திருப்பி வந்துங்க. ما أغنى عنه ماله وما كسب. இன்னும் கொஞ்சம் நீட்டுங்க. أغنى. ما أغنى عنه ماله وما كسب. திருப்பி வந்துங்க. في برضه. ஓ. ما أغنى عنه ماله وما كسب. ஐந்தாவது. سيصلى نارا ذات لهب. சுவாதிட உச்சரிப்பு எடுத்துக்கோங்க. சுவாது سيصلى. سيصلى نارا ذات لهب. குட். போதுங்க. மூணாவது பாப்போம். كلا كلا لا تطعه واسجد واقترب. குட். تطيعه. تطيعه என்று வராம تطيعه என்று تطعه. ஆனா அது கலக்குது. تطيعه. تطيعه அல்ல تطيعه. ஐனுக்கு பேத்திட்டு ஹால வரைஞ்சிடும். تطع. تطعه. எஸ். எஸ். அந்த அதுக்கு வந்துடணும். ஹை. நல்லா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒர்க்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
அதே நேரம் புதிய பாடமாக சரி தரப்படக்கூடிய ஒர்க் இது உங்களோட ஒர்க்கில் வராது. இது ஒர்க்கில் வராது. ரெக்கார்டை சரி கேட்குற நேரம் இந்த வசனங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்க. அதிகமான வசனங்கள் இதில் இருக்கிறவை சரி எல்லாம் புதிய வசனங்கள். இது வரைக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே இல்லாத சரி வசனங்கள் வரும். போக போக புதிய வசனங்கள் அதிகமாக சரிங்க கொண்டு வரும். கொஞ்சம் தான் ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாகிட்டு வரணுமா? சரிங்க சரிங்க ஜி. ஜிசாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.